வாழ்க்கையில நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் தடைகள் வருதா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் திருக்கோயில் தமிழ்நாட்டினுடைய முதல் குடவரை கோயில் இதுதான். கற்பக விநாயகர் அப்படின்னு அவருடைய திருநாமம். கற்பக தரு அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா, கேட்டதையெல்லாம் தரக்கூடிய ஒரு தருவுக்கு தான் கற்பக தருன்னு பேரு. கற்பகம் அப்படின்னா கல் கூட்டல் பகம்னு அர்த்தம். கல் என்றால் பாறை, பகம் என்றால் பிரித்தல். பாறையை குடைந்து கட்டப்பட்ட தமிழ்நாட்டினுடைய முதல் குடவரை கோயில் என்பதாலதான் கற்பக விநாயகர்னு அவருக்கு பெயர். வழக்கமா விநாயகருக்கு 4 கரங்கள் இருக்கும். ஆனா இந்த திருத்தலத்துல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா விநாயகருக்கு 2 கரங்கள் தான் இருக்கும். வலது கரத்துல சிவலிங்கத்தை கையில ஏந்தியபடி யோக நிலையில இருப்பார். வலது பக்கத்தில் உள்ள தந்தம் நீளமாகவும் இடது பக்கத்தில் உள்ள தந்தம் கொஞ்சம் சிறியதாகவும் இருக்கும். விநாயக பெருமானுடைய தும்பிக்கையை பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக திரும்பி இருக்கும். வலம்புரி விநாயகர் அவர். ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உச்சிகால பூஜையில 18 படி அரிசி, அதாவது 80 கிலோ, 40 கிலோல வெல்லம், 2 கிலோ எள்ளு, 5 கிலோல கடலைப்பருப்பு, இதையெல்லாம் சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொழுக்கட்டையை படைச்சு விநாயகருக்கு படைப்பாங்க. அது மட்டும் இல்ல, விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அந்த 9வது நாள் 80 கிலோல சந்தனத்தாலேயே விநாயகர் பெருமானுக்கு சாத்தி அந்த திருக்கோலத்துல நீங்க விநாயகரை தரிசனம் பண்ணுனீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கல்வியில நீங்க சிறந்து விளங்கணுமா, வியாபாரம் தொடங்குறீங்களா, நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் வெற்றி அடையணுமா, குழந்தை பேரு வேண்டுமா, அதற்கு நீங்க வழிபட வேண்டிய ஒரு திருத்தலம்னா அது பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகருடைய திருத்தலம். அதாவது பல்லு வலினா நம்ம பல் மருத்துவர்கிட்ட போகணும், கண்ணு வலினா கண் மருத்துவர்கிட்ட போகணும். எல்லா மருத்துவமனையும் பார்க்கறதுக்கு ஒன்னாதான் இருக்கும். ஆனா ஒன்னினுடைய தேவைக்கு தகுந்தபடி அது மாறுபடும் இல்லையா? அது மாதிரிதாங்க எந்த கோயிலுக்கு நம்ம போகணும், எந்த நோக்கத்துக்காக எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் அழகா ஒவ்வொரு கோயிலுடைய சிறப்பை பத்தி தலா புராணம்னு நமக்கு எழுதி வைத்து கொடுத்துருக்குறாங்க. அதன்படி நம்ம போனா நிச்சயமா நம்முடைய வேண்டுதல் விரைவாக பலிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை.